சிஸ்டர், மணி 6 ஆச்சு, இன்னும் மாப்பிளைய காணும். அவன் எங்க வர போறான்? அவன் வரப்போறதும் கிடையாது, இந்த பூஜை நடக்க போறதும் கிடையாது. அங்க பாருங்க சிஸ்டர், மாப்பிள வருவாரா மாட்டாரான்னு வழி மேல விழி வைத்து காத்திருக்கிறா. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவா என அந்த மாதிரியே காத்துக்கிட்டு இருக்கிறா பாருங்க. ஆசினி, சொல்லுங்க மல்லிகாமா. என்ன ஆசினி, பூஜை தொடங்க வேண்டாமா? நல்ல நேரம் முடிய போகுது, போய் சொல்லுமா. சரி, நான் சொல்லிடுறேன். துர்கா, பெரியவங்க எல்லாம் பூஜை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆரம்பிச்சிடலாமா? இல்ல ஹாசினி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவரு வந்துடட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லம்மா, சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம்ல, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. இல்லம்மா, அவரு வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரு வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ஆமா ஆமா, நீங்க அமைதியா இருங்க. அவரு வருவாரு, வந்த உடனே இவங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன? அப்படியே ஆகட்டும்மா. நீ வருவாயா வரமாட்டாயா, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். சிஸ்டர், மாப்பிள வந்துருவான்னு நினைக்கிறீங்க? வரமாட்டான். இல்லம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மல்லிகம்மா. ஆம்பளைங்கள கடைசியில வந்து சேர்ந்தா போதும், நீங்க இப்பவே ஆரம்பிங்க. துர்கா, பெரியவங்க சொன்ன மாதிரி வீட்டுக்காரங்க எல்லாம் பூஜையோட கடைசியில தான் கலந்துக்குவாங்க. நம்ம நல்ல நேரத்திலே பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க எல்லாரும் போலாம். என்ன சிஸ்டர், நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குதே. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதாவது செஞ்சு இந்த பூஜையை நிறுத்தணுமே. சிஸ்டர், ஒரு ஐடியா இருக்குது. ஆனா நீங்க அதை ஒத்துக்குவீங்களான்னு தெரியல. அத நாம யூசுவலா பண்றதுதான், ஏற்கனவே மாறிக்கும் பண்ணதுதான். என்னது? வாங்க ஐடியாவை சொல்றேன். போங்க. என்ன சூர்யா, 10 நிமிஷத்துல வந்துடுவான்னு சொன்னீங்க, போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளை காணுமே. அதான் சார், எனக்கும் ஒன்றும் புரியல. இவ்வளவு நேரம் ஆகுது, கார்ல போனாரா பைக்ல போனாரான்னு ஒன்றும் தெரியல. போன் ரிங்கு போயிட்டே இருக்கு, ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. இதுக்கு நாமளே போயிருந்தா ஒரே வேலையா முடிஞ்சிருக்கும். நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடிஞ்சா அப்புறம் கையெழுத்து போட முடியாதுல்ல. சார், ஒரு நிமிஷம் சார். ஐயோ வலிக்குது. ஐயோ, யார் போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது? நர்ஸ், அந்த மொபைலை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். என்னங்க? ஐயோ, சார் தான். ஹலோ சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஃபைல் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சார், நான் இன்னும் வீட்டுக்கே போல சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? ஃபைல் வாங்க பைக்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டெம்போக்காரன் வந்து கால்ல அடிச்சிட்டான் சார். கால்ல பழத்த காயம் சார். கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன் சார். சாரி சார். எங்க உங்களை யார் பைக்ல போக சொன்னது? கார் எடுத்துட்டு போக வேண்டியதானே? சரி, ஓகே, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். என்னாச்சு சூர்யா? இல்ல சூர்யா, நீங்க வீட்டுக்கு போய் ஃபைல் எடுத்துட்டு வர டைம் ஆகும். அதுக்குள்ளேயே நல்ல நேரம் முடிஞ்சிடும். நாம 2 பேரும் ஒன்னா போனா போற டைம் மட்டும்தான். வீட்லயே படிச்சு பார்த்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம 2 பேரும் சைன் பண்ணிடலாம். என்ன சூர்யா யோசிக்கிற?
நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போய் ஃபைல்ல கையெழுத்து போடணும். வாங்க போலாம். போகலாம் சூர்யா. சரி சார். என்னங்க போலாம் வாங்க. போங்க சிஸ்டர் போங்க. பாருங்க கும்புறமா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல அவரை எடுத்து காட்டு. பொட்டிக்குள்ள இருக்கிற நாகராஜனை எடுத்து காட்டணுமா? யோ காட்டியா? பின்ன கூடைய பாக்குறதுக்கா என் சிஸ்டரை கூப்பியாந்த? எடுத்து காட்டு. சரிங்க. பாருங்க சிஸ்டர், நல்லா பாருங்க. பாருங்க சிஸ்டர், எப்படி படம் எடுக்கிறான்னு நல்லா பாருங்க. நாகராஜன் எப்படி படம் எடுக்கிறான் பாருங்க. சிஸ்டர், பூஜை நடக்கிற இடத்துல இந்த பாம்பை உள்ள விட்டோம்னா பூஜைக்கு வந்திருக்கிற பொம்பளைங்க எல்லாம் துண்ட காணும் துணைய காணும் அலறிக்கிட்டு ஓடிடுவாள்வோம். அப்புறம் எப்படி பூஜை நடக்கும்? எப்படி என் ஐடியா? என்னமோ பண்ணு. ஆனா இந்த பூஜையை தடுத்து நிறுத்தணும். அது போதும். கவலைப்படாதீங்க. யோ சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வா. எல்லாம் பயமுறுத்தும்ல. செய்யுங்க. என்ன சூர்யா, நாம சைன் பண்ண வேண்டிய பேப்பர்லாம் வீட்டுல கரெக்டா இருக்குல்ல? சார் எல்லாம் கரெக்டா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஏன்னா நல்ல நேரம் முடியறதுல கையெழுத்து போட்டோம்னா விஷயம் நல்லபடியா முடியும்ல. என்ன சொல்ற? டென்ஷன் ஆகாதப்பா, எல்லாம் நல்லபடியா முடியும்.